ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நம்ம செடிகளுக்கோட அப்டேட் பார்ப்போம். அப்டேட் பார்த்துட்டு செடிகளுக்கு இன்றைக்கி ஒரு திட உரம் தான் கொடுக்கணும். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இதில் வந்து அன்றைக்கி மண்புழு உரமும் இதுவும் கொடுத்து விட்டேன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஒரு தளிர் அடிச்சிருக்கா, இங்கே ஒன்று, இந்த பாருங்க, இந்த ஒன்று, இந்த இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒன்று. ஏகப்பட்ட தளிர் அடிச்சிருக்காங்க. தளிர் அடித்து நல்லா நிறைய முட்டு வருது. இது வந்து இந்த ரோஸு, 7 days ரோஸு. இதுலேயும் பாருங்கள் ரோஜா மல்லியில் பாருங்கள் பூ வந்துட்டாங்க. அடுத்து இந்த இங்கேயும் ஒரு தளிர் அடிச்சிருக்கு மேலே பாருங்கள். இதில் ஒரு தளிர் வந்துச்சு. அன்றைக்கி ஒருத்தங்க பக்கத்து வீட்டில் பிள்ளைங்க விளாண்டு ஒரு கொப்பை வேப்பையில் கொப்பை ஒடிச்சதெல்லாம் ஒடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் புது தளிர் வர்றாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதேமாரி இந்த கொத்து ரோஸ்லையும் பாருங்கள் எவ்வளோ தளிர் அடிச்சிருக்குன்னு. இங்கே பாருங்கள் பஸ், குட்டி குட்டியாக தளிர் வருது பாருங்கள். இது ஆன்லைனில் வாங்கினது. ஏற்கனவே மீன் அமிலம் வேறு தெளிச்சு விட்ருக்கோம். மனத்து எல்லாத்துலேயுமே மொட்டு தான். இதில் தான் நிறைய மொட்டுகள் வருது. நாட்டு ரோஸ் வாங்கி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருங்க இங்கே இருக்குது. ஊட்டி ரோஸ் இந்த ஒன்று வந்து பூத்து முடித்து ஒரு வாரம் ஆகிதான் அடுத்து தளிர் வைக்காது. இது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் தளிர் வந்துருக்கு பாருங்கள். இந்த பூவை பிடுங்கிட்டோம்னா உடனே பக்கத்தில் தளிர் வந்துடுது. அதனால் நாட்டு ரோஸ் குடும்பம் வரைக்கும் வாங்கி வைங்க, ரொம்ப நல்லது. வாங்க என்னது போட போகிறோன்னு பார்ப்போம். திட உரம் இங்கே பாருங்கள் விவர்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் இருக்க வெள்ளைப்பூடு தோல், அதுபோக வெங்காயத்தூள் ரெண்டையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சரம் தட்டை கேட்க பாருங்கள். இதையும் அது கூட காஞ்ச பூ நம்ம சாமிக்கு போடுவோம்ல, அந்த பூக்களையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன செய்ய போகிறேன், மூணையுமே நல்லா திரித்து எடுத்து வர போகிறேன். திரிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதை ஒரு ஸ்பூனு செடிகளுக்கு கொடுத்து விடணும். வாங்க திரிச்சிட்டு வருவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த டப்பாலையும் கொட்டி வச்சாச்சு. இதை நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காஞ்சது பார்த்திங்களா, இந்த மாதிரி நூலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இது பண்ணணும். இதை எடுத்து என்ன செஞ்சுருவோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு கொடுத்து விட்ருவோம். நம்ம ரோஜா செடிக்கு, மல்லிகைப்பூ செடிக்கு, எல்லா செடிக்கும் இதை கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தண்ணி நம்ம காலையிலே விட்டதுனால என்ன செய்யணும், இப்படியே தோண்டிட்டு மண்ணை தோண்டி இப்படி வச்சு மூடி வச்சுருங்க. மல்லி இது வந்து ரோஜாவுக்கு வச்சாச்சு. இது ரோஜா மல்லி இருக்குது பாருங்கள். எதுக்கும் அப்படி என்ன செஞ்சுருவோம், தோண்டிட்டு உள்ளே வச்சு புதைச்சி விட்ருவோம். இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இயற்கையாக நம்ம செடிகளுக்கு கொடுக்குற உரம். செடிகள் என்ன செய்ய நல்லா சிறப்பாக வரும். கூடுமான வரைக்கும் நீங்கள் இதை கொடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற மறந்துருக்கேன். எல்லா செடிக்கும் தண்ணி விட்டேன். இதுக்கு நம்ம இப்படி மேலே கூடி போட்டு விட்டு கூட என்ன செஞ்சு விட்டுடலாம், மேலே மூடிட்டு தண்ணியும் ஊற்றி விட்டுடலாம். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துடும். அதோட விவர்ஸ் கொஞ்சம் பாவக்காவும் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் மல்லிகைப்பூவு, நித்திய மல்லிகைப்பூக்கள், இந்த உரத்தை தான் விவர்ஸ் எல்லா செடிக்குமே கொடுத்து விட போகிறேன். அதோட விவர்ஸ் நேற்று வெளியே போயிருந்தப்போ ஒரு வீட்டில் முல்லைப்பூ கட்டிங்ஸ் இருந்துச்சு செடி. அதை இங்கே பாருங்கள் ஒடிச்சு எட்டு வந்திருக்கேன். இதை தனியாக என்ன செய்ய போகிறேன், பதியம் போட போகிறேன். ஏன்னா முல்லைப்பூ செடி போட்டால் அடுத்து நம்ம மழை காலம் தானே, அழகாக சூப்பராக என்ன செஞ்சிடும், தழுத்து வந்துடும். அதை நேற்றே அப்படின்றதுனால தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நான் இதை என்ன செஞ்சு விட்டுறணும், நடவு பண்ணி விட்டுறணும். இங்கே பாருங்கள் இவ 3 மல்லிகைப்பூமே இன்றைக்கி பிடுங்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி 3 மல்லிகைப்பூமே பறிச்சிருவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அது கூட கொஞ்சம் நம்ம பாவக்காவும் எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள் பாவக்காய் செடி காஞ்சிருச்சு. அதனால் இந்த இடத்துல பாவக்காய் பழுக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் அதையும் எடுத்துட்டேன். இதில் பாவக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆனாலும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதனால் எந்த பொருளையும் வேஸ்ட்டுன்னு சொல்லி கீழே போடாதீங்க. ஒரு வாரம்னாலும் ஸ்டோர் பண்ணி வைங்க. வச்சுருந்து நல்லா வெயிலில் காய போட்டு திரித்து எடுத்து செடிகளுக்கு கொடுங்க. செடி அற்புதமாக வளரும், அபார வளர்ச்சி இருக்கும். தேங்க்யூ.